நிறைய பேர் அதிரசம் ரெசிபி போட சொல்லி லாஸ்ட் வீக் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்போவுமே வந்து தீபாவளிக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இல்லைனா 3 டேஸ்க்கு முன்னாடி தான் செய்வேன். அதனால தான் வந்து அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு, சாரி. நான் செஞ்சு காமிச்சிருக்க அதிரசம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்லாம் நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி இல்லைனா ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தடவை நல்லா அலசிக்கோங்க. உப்பு போட்டு அலசுறதா இருந்தாலும் நீங்கள் அலசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியில் நல்லா வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா காய வச்சுருங்க. ரொம்ப வந்து அரிசி ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷமே உங்களுக்கு போதும். லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து மாவு நல்லா காயாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் சல்லடையை வச்சு நான் நல்லா சலிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அகலம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் பாகு வெல்லம் இல்லைனா மண்டை வெல்லம் தான் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 375 கிராம் வந்து நான் எடுத்துருக்க அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏலக்காய் தூள், சுக்கு பொடி இல்லைனா ஜாதிக்காய் பொடி நீங்கள் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு செக் பண்ணுறதுக்காக. பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக எடுத்து உருட்டுற அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பாகு வந்து நல்லா இறுகி அந்த மாவு வந்து கெட்டியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும். அப்போ வந்து லைட்டாக எடுத்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டுற அளவுக்கு இருக்கணும். கையை விட்டு நழுகி போகக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகுலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அதிரசம் செய்யும் போது ஒன்று வந்து வெள்ளைப்பாகு அதிகமாக காய்ச்சிக்கோங்க. இல்லைனா வந்து அரிசி மாவு வந்து அதிகமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று பத்தலைனாலும் ஒன்றை போட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மாவு வந்து நல்லா உப்பி வரும். அதே மாதிரி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் 2 நாள் ஊற வைக்கிறீங்க, 3 நாள் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரே நாளுக்குள்ளேயே வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆனால் நம்ம கரண்டி போட்டு கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இது வந்து அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் வெள்ளைப்பாகு கரெக்டாக காய்ச்சிருக்கீங்க, மாவு கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதில் ஓட்டை போட்டு ரெடி பண்ணலாம், ஓட்டை போடாமல் ரெடி பண்ணலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஓட்டை போடாததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நிறையா இருக்கும். ஸோ வந்து அதை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஓட்டை இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து ஆயில் குடிச்சிருக்காது. ஸோ வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதை போட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கல்லு மாதிரி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான அதிரசம் ரெசிபி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.